தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் திவ்யா தலைப்பு பாவியின் விண்ணப்பம். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்றார். லூக்கா 23:42. இன்றைய தியானம். 2 திருடர்களுக்கிடையே இயேசு சிலுவையில் தொங்கினார். இவர்கள் இருவரும் 2 விதமானவர்கள் என்பதை கவனிக்கவும். அதில் ஒருவன் இந்த நல்லவருக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்து அவர் யார் என்பதையும் இது ஏன் அவருக்கு சம்பவித்தது என்பதையும் புரிந்து கொண்டு அவனது மரண தருவாயில் மனம் திரும்புகிறான். இன்னொருவனோ வாழ்நாள் முழுவதும் குற்றம் செய்தது மட்டுமல்லாமல் சாகும்போதும் திருந்தாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று இகழ்ந்து பேசி மேலும் குற்றம் செய்கிறான். இதை கண்ட அடுத்தவன் இவனை கடிந்து கொண்டு நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்கிறான். அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்று இயேசுவிடம் கூறினான். அவனது உள்ளத்தின் எண்ணங்களை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. தான் பாவி என்றும் சாகும் முன்பு கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற வேண்டும் என்றும் அவன் உணர்கிறான். மேலும் இயேசு குற்றவாளியாக மரிக்கவில்லை என்பதையும் மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரிக்கிறார் என்பதையும் இவன் புரிந்து கொண்டான். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் திருந்தும்படியாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி வாய்ப்பை இவன் சரியாக பயன்படுத்தி கொண்டான். பாவ மன்னிப்பை பெற்று மோட்சத்திற்கு தகுதியுள்ளவனாகி விட்டான். நாமும் நான் பாவத்தை விட்டு விலகி இயேசுவை பின்பற்றுவோம். ஆமென்.